ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தோன்னா உங்கள் சமையல்காரன். அதாவது நம்ம இந்த வெங்காயம், கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்கினதுக்கப்புறம் அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இட்லி உப்புமாவு செய்ய போகிறோம். அதாவது இட்லி உப்புமாவு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். 2-2.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். நம்ம இட்லி வந்து நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கோம். அந்த இட்லி வந்து இதில் சேர்த்துப்போம் நண்பர்கள். நம்ம பிச்சு போட்ட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஹலோ நண்பர்களை பாருங்கள், நம்ம இட்லி வந்து உப்புமா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம 2 வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க. வேறு எந்த பொருளும் சேர்க்கல. ஒரு ஈஸியான அதாவது நேற்று மீந்த இட்லியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் பண்ணிட்டோம் காலையில் டிஃபனுக்கு. நீங்களும் ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லை நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே, நன்றி, வணக்கம்.